மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். குக் வித் நஃபு சேனல்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ முஸ்லீம்ஸுங்க வந்து அவங்க லேடிஸுங்க அவங்க வீட்டில் தெரிஞ்ச மாதிரி செய்வாங்க தெரியுமா? அவங்க ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா செய்கிற மெத்தடை வந்து எனக்கு இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுக்க போகிறாங்க. நான் சாப்பிட போகிறேன். என்னம்மா 10th தானே படிக்கிறீங்க நீங்கள்? ஆரம்பிச்சிடலாமாம்மா? ஓகே. அப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிட்டீங்க, சுடு தண்ணி இல்லையா? இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன போட்டு தாளிக்க போகிறீங்க? இப்போ ஆயில் வந்து 250 கிராம் போடுறோம். ஓகேம்மா, ஊற்றிடவா? இப்போ வந்து கொஞ்சம் சூடாகட்டும், அப்புறமா கரம் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சூப்பர்மா. எவ்வளோ இருக்கு? ஒரு 1/2 kg. ஓகே, இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணியிருக்கீங்க. சேர்த்துறவா இப்போ? இப்போ இந்த ஆனியனை ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிருக்கோங்க. ஓகேம்மா. இது வரதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஆமா. அங்கிள் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டுமா? ரைட். இப்போ ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ 4 green chilies ஆட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ அடுத்தது 1 kg சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இது இப்போ இதில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்காக குக் பண்ணிடலாம். இப்போ இது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 50% குக் ஆகிருக்கு. இப்போ வந்து நாங்கள் 4 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணோம். சேம் ரேஷியோவில் இருக்குது. இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்து மசாலாவை ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் கோரியண்டர் பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் டர்மரிக் பவுடர். ஓகே. இப்போ மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து 1.5 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். ஓகே. இது டேபிள் ஸ்பூன் தானம்மா? ஆமாம், டேபிள் ஸ்பூன். பூ போட்டிங்க, நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? இப்போ வந்து 2 கிளாஸ் வாட்டர் இதில். ஆமாம். ஓ, போடணும் இல்லையா? சரி, ஓகே. இப்போ பக்கத்துலேயே சுடு தண்ணி இருக்குது, இதுலேருந்து எடுத்து ஊற்றுட்டுமா? ஒரு 2 கிளாஸ்னா இப்போ நம்ம 1/2 லிட்டர் கரெக்டாக இருக்குமா? ஆமாம், போதும். சரி. ஓகே பாப்பா, தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்தது இப்போ 5 மினிட்ஸ் வந்து தட்டை மூடி குக் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேம்லையா லோ ஃப்ளேம்? ஹை ஃப்ளேம்ல. வெரி குட். பாப்பா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணவா? ஓப்பன் பண்ணலாம். அப்படியே பரோட்டா வச்சு சாப்பிடலாம் போல இருக்கு. ரைட். இப்போ என்ன பாப்பா போடணும்? நீங்கள் போடுங்க, நான் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். 1/2 kg டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். சரிம்மா. அப்போ ஒரு அடுத்தது 1/2 bench கோரியண்டர் லீவ்ஸும் மின்ட் லீவ்ஸும் 1/2 bench. இப்போ வந்து ஒரு 250 ml வந்து கர்டு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்காக ஒரு லிட்டை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் அப்படியே குக் பண்ண வச்சுருவோம். வச்சிடலாமா? ஓகே. கிரேவி கமகமன்னு இருக்கே. அக்கா. இப்போ என்னம்மா பண்ணணும்? இப்போ வந்து ஒரு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாமா? சரி. இப்போ வந்து ஒரு தட்டு மட்டும் மூடி விட்டுருங்க. மூடி விட்டுடலாமா? இப்போ தண்ணி கொதிச்சிருச்சுங்க. ஓப்பன் பண்ணவா? ஓகே, ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இதில் என்னம்மா சேர்க்கணும்? இப்போ வந்து இதுக்குள்ளே லெமன் போட்டாலே அதோட பீல் எடுத்து இதுக்குள்ளே போட்டுருங்க. இப்போ வந்து சால்ட்டு 2 டேபிள்ஸ்பூன். ஓகே, போடுங்க. இது வந்து ரைஸை நல்லா சோக் பண்ணி போட்டோம். ஓகே. இப்போ வந்து தண்ணியில் போட்டுருங்க. ஓகே. இதில் நான் போடவா? இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ எதுனாமா பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம், சரிம்மா. ஊற்றுங்க. ஆயில் எதனால போடுறீங்க இதில்? அரிசி வந்து ஸ்டிக் ஆகக்கூடாது, ஸோ அதனால ஆயில் ஒட்டிக்கும் தம் போட்டது. அதனால வந்து இந்த மாதிரி போட்டால் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். இந்த எலுமிச்சம்பழம் தோல் போட்ட காரணம் அரிசி வந்து உடையாம. சரி சரி. இப்போ இது எவ்வளோ % வந்து குக் ஆகணும்? அரிசி எந்த அளவுக்கு வரணும்? இப்போ 75% வரைக்கும் குக் ஆகணும். ஓகே. மீதி 25% இதில் தம்ல. ஓகேம்மா. பாப்பா 75% வந்துருச்சு. இந்த லெமன் எடுத்துருவா இப்போ. ஆமாம், எடுத்து. நம்மக்கிட்ட இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வீட்டில் எப்படி வடிப்பீங்க? இந்த மாதிரி தான். இப்படி இருக்கா? சூப்பர். அங்கிள் இங்கே உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறோம் பார்த்தீங்களா? வீட்டில் யார் ஹெல்ப் பண்ணுவா உங்களுக்கு? அம்மா. வெரி குட். தட்டை துறப்புமா? இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசியை போட்டுடலாமா? ஆமாம், போட்டுருங்க. அங்கிள் இவ்வளோ வேலை செய்கிறேன், கொஞ்சம் நிறைய பிரியாணி தரணும். ஓகே. இப்போ இது இந்த மசாலால இந்த ரைஸ் நல்லா டிப் பண்ணி விட்டுருங்க. பாப்பா ரொம்ப நேரமாக இங்கே ஜூஸ் வச்சுருக்கீங்க. ஆமாம். என்ன ஜூஸ்? 2 பிஞ்ச் கேசரி பவுடரில் கொஞ்சம் வாட்டர். தட்டு முடிடவா? ஆமாம். எனக்கே தெரிஞ்சு போச்சு பிரியாணி முடிஞ்சிச்சின்னு. இப்போ வந்து ஃப்ளேம் எப்படி வைக்கணும் இதுக்கு? இதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்காக மீடியம் ஃப்ளேமில், 15 மினிட்ஸ்க்காக லோ ஃப்ளேம். பிரியாணி ரெடி 20 மினிட்ஸில். நம்ம பிரியாணி 20 மினிட்ஸ் தம் தான். மீடியமில் வச்சிடலாமா? ஓகேம்மா. இப்போ என்ன ஆனாலும் சரி 5 நிமிஷத்தில் லோ ஃப்ளேம் வச்சிடணும். ஆமாம். சரிம்மா. ஓகே பாப்பா, கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆச்சு. மீடியம் ஃப்ளேம் 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம். ஓப்பன் பண்ணிடலாமா? அடுப்பு அணைச்சிடலாமா? ஃபஸ்ட்டு தம் எடுத்துக்கலாம். சரி, ஓகே. நான் எடுக்கட்டுமா? ஆமாம். ஆஹா, சிறான கலராக இருக்கே. திருப்பவா? ஆமாம். கரெக்டாக இருக்குமா? கீழே தண்ணி இன்னி இருக்கான்னு பார்க்கணுமா? ஆமாம், சுத்தமாக ட்ரையாக இருக்கே. அடுப்பு அணைச்சிடவா? ஆமாம். ஓகே. டேஸ்ட் பண்ணலாமா? மசாலா நிறைய இருக்கு. அருமையான பிரியாணிமா. சூடு கொஞ்ச நேரம் வச்சு அப்புறம் சாப்பிட்டா சூடு ஆறிடுச்சு பாப்பா. லைட்டா சாப்பிடலாம், என்னால் பொறுக்க முடியல. கறியும் நல்லா வெந்திருக்கு. எப்போ செஞ்சாலும் இதே மாதிரி வருமா அவுட்புட்டு? வந்துருமா? சரிம்மா, ஓகே. அருமையான பிரியாணி அங்களுக்கு செஞ்சு கொடுத்த